ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க வரோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் வந்து 26/2/2024 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது க்ளோசிங் ஆகிறது 18/3/2024 வரைக்கும் இதுக்கான டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குது. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து 19/3/2024 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து 22/3/2024 24/3/2024 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து 6th 8th May 2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து https:/ssc.government.in. இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கான டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 years, இந்த மாதிரி பிடபிள்யூடியில் ஓபிசிக்கு 13 years கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் பிடபிள்யூடி கேட்டகரி சேர்ந்தவங்களுக்கு 15 years கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிசபிலிட்டி பர்சனுக்கு 3 years கொடுத்துருக்காங்க. இதில் 8 years வந்து டிசபிலிட்டி ஆப்ரேஷன் டியூரிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த பர்சனுக்கு வந்து 8 years, எஸ்சி எஸ்டி பர்சனுக்கு வந்து 8 years கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலேஷன் எம்ப்ளாயீஸ் ஹூ ஹேவ் ரெண்டோட் நாட் லெஸ் தேன் 3 yearsனு சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 years ஏஜ் அப் டு 40 years இருக்கணும் அவங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இதில் சேர்ந்தவங்களுக்கு 45 years இருக்கலாம். விடோ டிவோர்ஸ் உமன் தனியாக இருக்க உமன்ஸ்க்கெலாம் 35 years கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு விடோ டிவோர்ஸ் உமனுக்கெல்லாம் வந்து 40 years கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அதன்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees பே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட், எஸ் சர்வீஸ்மேன், இது இவங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸு. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் கோட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இது இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அது எக்ஸாமினேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் தி போஸ்ட் வித் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி அண்ட் கிராஜுவேஷன் எபோவ் லெவல்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ் இருக்குன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 marks, 25 questions, 50 marksனு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இதுக்கு எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் சிலபஸும் கொடுத்துட்டாங்க. ஆப்டிடியூடுக்கு என்னென்ன, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்னென்ன வரும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த சிலபஸ் வைஸ் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் எந்த டாப்பிக்குன்னு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வந்து உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஐடி கார்டு யூஸ் ஸ்கூல், காலேஜ், எம்ப்ளாயர் ஐடி கார்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அதுக்கு உரியது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. என்ன அதானா அதே மாதிரி மார்க்ஸ்க்கான கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த இதையும் பார்த்துக்கோங்க. யூஆர்னா 30%, ஓபிசி இடபிள்யூஎஸ்னா 25%, அதர் கேட்டகரி 20%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கிற ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்,
அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் க்ரியேஷன் பண்ணணும், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், டிக்ளரேஷன் இதெல்லாமே நீங்கள் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாத்துக்கான உங்களுக்கு ஃபார்மேட்டே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணதுன்னு நீங்களே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் எப்படி இருந்தால் அலௌட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டில் ஓகே அலௌடுன்னு கொடுத்துருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். மற்றபடி இருக்கிறது எல்லாமே அலௌடு கிடையாது. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது இன்ட்ரூ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோகிராஃப்லாம் அலௌட் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.